ஸோ இப்போ நம்ம வந்து சென்னையை டாப் வியூவில் போயிட்டு சூப்பராக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வித் சன்செட்டோட. சென்னையில் எங்கேன்னு சொல்லி கேட்குறீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட் சர்ப்ரைஸும் நாங்கள் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நான் காட்டுறேன். நான் டாப் வியூவில் போய் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போய் சாப்பிட போகிறேன், அங்கே எங்கே போய் சன்செட் பார்க்க போகிறேன், சென்னை வியூ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். நான் இப்போ சூப்பராக சன்செட் பார்க்க போகிறேன்னு சொன்னேன்ல சென்னையில் எங்கேன்னு சொல்லிட்டு, அது நாங்கள் தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து கத்திப்பாறை வந்திருக்கேன். இந்த கத்திப்பாறை வந்து நான் சூப்பராக எடுத்து போய் சாப்பிட போகிறேன். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபவியாருங்க. பெங்களூர் ஸ்டைலில் தோசை, பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் போய் சாப்பிட போகிறேன். அந்த உபவியாரில் போயிட்டு ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து கத்திப்பாறை தான் வந்திருக்கேன். உபவியார் தான் போயிட்டுருக்கேன் சாப்பிட. வாங்க அப்படியே போகணும். அங்கே பாருங்கள், உபவியார் வந்துட்டோம் நம்ம. ஸோ அவங்க உள்ளே போயிட்டு தோசை சாப்பிட்டு பார்ப்போம். பெங்களூர் ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சாப்பிடணும். நாங்கள் 2 தோசை வாங்கியிருக்கோங்க. இது கீ பொடி தோசை, அது பென்னி பட்டர் தோசை. ஸோ இவன் பொடி போட்டிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பென்னி தோசை சாப்பிட்டு பார்ப்போம். தோசை பார்க்க சூப்பராக இருக்குல்ல, அழகாக தோசையை பிச்சு பார்ப்போம். இருங்க சும்மா அப்படியே சாப்பிட பார்ப்போம். சூப்பராங்க சாப்பிடுறது. சென்டர் தோசை பிச்சுட்டு பட்டர் பாருங்க, பட்டர் எடுத்து சாம்பார். இந்த சாம்பார் வந்து பெங்களூர் ஸ்டைல் சாம்பார், இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாம்பார். இது இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட சூப்பராக இருக்கு தோசையோட. இது வந்து கீ பொடி தோசை. தோசை எப்படி பாருங்க, அழகா சென்டர் தோசை பிச்சு சாம்பார் சட்னி கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்க் இந்த 2 தோசை. நீங்க உபவியாரம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ உபவியாரில் வந்து சூப்பராக தோசை சாப்பிட்டாச்சு. செம்ம ஒருத்தங்க தோசை சாப்பிட்டது. ஸோ அந்த பெங்களூர் ஸ்டைல் தோசை வித் சாம்பார் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் வந்து சன்செட் பார்க்க போகிறோம். சென்னையோட டாப் வியூவில் போயிட்டு வாங்க போய் பார்ப்போம் நம்ம. இப்போ நீங்கள் பார்க்குதாங்க பாருங்க, ஆர்மியோட இடங்க இது. இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ். ஸோ இது ஆர்மிக்கு உகந்த இடம். சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்க. மேலே போய் டாப்பில் போயிட்டு அங்கே அழகாக ஒரு சன்செட் வியூ காட்ட போகிறேன். ஸோ வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் நீங்களும். இந்த சன்செட் வியூ சென்ட் தாமஸ் மவுண்ட்டை பாருங்கள். வாங்க அப்படியே எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்தியன் ஆர்மி ட்ரைனிங் அகாடமி. ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ காரில் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. என் கூட நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை பாருங்கள். கார் பார்க்கிங் இங்கே இருக்குது, பைக் பார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் வந்திருக்கோம். நாங்கள் கார்லேயே வந்துட்டோம் மேலே ஏறி. ஸோ ஸ்டெப்ஸை நீங்கள் வரலாம், கார்லேயும் வரலாம். ஸோ நாங்கள் கார்லேயே வந்துட்டோம் நம்ம. ஸோ ஸ்டெப்ஸை நான் காட்டுறேன் போகிற வரல எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஏன் சென்ட் தாமஸ் வந்திருக்கேன் ஈவினிங் டைமில். ஸோ நீங்கள் ஒன்று காலையில் வந்தீங்கன்னா சன்ரைசஸ் பார்க்கலாம் செம வியூ பாயிண்ட்டோட. அப்படி இல்லைனா ஈவினிங் டைம்லாம் வேறு லெவலில் இருக்கும் சன்செட்டு. ஸோ டாப் வியூவில் சென்னை அழகாக பார்க்கலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லலாம், அது உள்ளே போய் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்க எங்களோட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இங்கே நீங்கள் வண்டி பார்க்குறீங்களா? இந்த வண்டி வயசானவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க கீழேருந்து மேலே. ஸோ நம்ம கார்லேயே வந்துட்டோம். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். காரில் வந்து கீழே கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கோம். நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க காரில். இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஆர்ச் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் குட்டியாக தெரியுதா? நான் ஃபுல் வியூ பாயிண்ட் அப்படியே மேலே போய் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். மேலே பாருங்க, கிட்ட ஃபைட் போகுது பாருங்க. ஸோ வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கு இங்கேருந்து. வாங்க இன்னும் கிட்ட போய் பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் சர்ச்சு.
இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் நான் சொன்னல, இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வியூ பாயிண்ட்டை. அப்படியே பின்னாடி பாருங்கள், சூப்பரான வியூ பாயிண்ட்டு சென்னையில். இதை தான் நான் சொன்னேன், சென்ட் தாமஸ் மவுண்டா வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நான் எதுவும் பேசுகிற கொஞ்சம் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்ங்க சென்னையில், சூப்பராக இருக்குது. பின்னாடி அப்படியே பாருங்கள் பீச் தெரியுது. நான் ஜூம் இன்னும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியுதா? சரி, பீச் தெரியுது பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்மையை என்ஜாய் பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கள் குட்டீஸோட, குழந்தைங்களோட, ஃபேமிலிஸோட வந்தால். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஜூம் போட்டு பக்காவாக இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா? சென்ட் தாமஸ் இந்த பீச் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த சைடு என்ன இருக்கோ முக்கியமானதெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். நம்ம பாருங்க ஃப்ளைட்டு இண்டிகோ ஃப்ளைட் தான், வேற லெவலில் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்க ஸ்டேஷன். இது ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. ஸோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க அங்கே. ஸோ மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு இந்த சைடு. சூப்பராக இருக்கா? நீங்கள் பார்க்குறீங்கன்னா கத்திப்பாறை பிரிட்ஜ் கிட்ட ரவுண்டு பிரிட்ஜ் கட்டுறாங்க, 360 டிகிரி பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஸோ அதை தான் நான் ஜூம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மெயினாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க கப்பல் நிற்கிது பாருங்க அங்கே தூரமாக பீச்சில். ஒரு கண்டெய்னர் கப்பல் வந்துட்டு இருக்கு பாருங்க. போர்ட்டு தெரியுது பாருங்க, நான் ஜூம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது போர்ட்டு, அதுவும் நான் ஜூம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இருந்து இட்காட்டை தாங்க இருக்கிற ஐடி கம்பெனிஸ் இங்கே தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்படி தான் நீங்கள் நடந்து வரணும். ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக இந்த சென்ட் தாமஸ் ஸ்கூலை ரீச் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து காரில் வந்தோம். ஸோ அங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸு. ஸோ இப்படியே நீங்கள் வரணும். சூப்பராக இருக்கா? நீங்கள் அழகாக பேருக்கு 10 ஸ்டெப்ஸ்லேயும் வரலாம், நீங்கள் கார்லேயும் வரலாம். நான் காரில் வந்திருக்கேன். இங்கே ஸ்டெப்ஸே வந்து கார்லேயும் வரலாம். நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அழகாக மேலே வந்து வியூ பாயிண்ட் பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சன்செட்டை பார்த்துட்டு ஃப்ளைட்டை நீங்கள் பார்க்க ரன்வேல. பாருங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து வந்தால் சூப்பராக தெரியுது வியூ பாயிண்ட். இங்கேயும் வேறு லெவலில் இருக்குது. வளர்ச்சி வியூ பாயிண்ட் தாங்க வேறு லெவலில் இங்கே இடத்துல இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் சன்செட் வியூ சூப்பராக இருக்குது. அந்த சூரியனை பாருங்கள். சூரியனை ஜூம் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள். நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்லங்க, இதுதாங்க சர்ப்ரைஸ். அங்கே பாருங்கள் ரன்வே தெரியுதா? வேறு லெவலில் இருக்கா? ஸோ விமானங்கள் ஃப்ளைட்ஸாக நிற்குது. ஸோ அழகாக ரன்வே இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அழகாக ஃப்ளைட்ஸாக நிற்கிறது தெரியுது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் சூரியனே சூப்பரான ஃப்ளைட்டு, அப்புறமா சின்ன வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அழகாக என்ஜாய் பண்ணலாம் குட்டீஸோட வித் ஃபேமிலிஸோட. நீங்கள் சென்ட் தாமஸ் வந்தீங்கன்னா சூப்பரான சர்ச்சு பார்க்கலாம். சர்ச்சு பார்த்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள் சன்செட் சூப்பராக தெரியும். அப்படியே நீங்கள் வந்து சென்னை வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம், ரன்வேயை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்கள் சென்ட் தாமஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலிஸோட வாங்க. சூப்பராக வந்து ரன்வே இங்கே வந்து ஃப்ளைட் நிற்கிறது தெரியுது. ரன்வே நான் போய் காட்டுறேன், ஃப்ளைட் போகிறத காட்டுறேன். ஸோ சென்னை வியூ பாயிண்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் வித் சன்னோட. கண்டிப்பாக ஃபேமிலிஸாக ஒன் டைமாச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சர்ச்சையும் பார்த்து சுவாமி கும்பிட்டு அப்படியே நீங்கள் இங்கேயே சுற்றி பாருங்கள் அப்படியே நீங்கள். ஸோ அங்கே பாருங்கள் ஃப்ளைட் போகிறது தெரியுதா? இதை தான் நான் சொன்னேன். ஸோ ரன்வே அங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா ஃப்ளைட் போகுது. ரன்வேல போய் இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு, வேறு லெவலில் இருக்கும். ஸோ
ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான சன்செட் நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அழகாக சூரியனை காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஸ்டெப்ஸை வந்தீங்கன்னா அழகாக சூரியனை பார்க்கலாம். இங்கே நீ உடைக்கிறான்டா. கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு இந்த சன்செட்டை வந்து பாருங்கள். சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஏர்போர்ட் ரன்வே ஃப்ளைட்லாம் அழகாக மேலே போகும் வரும். ஸோ இப்போ நீங்கள் அழகாக ரன்வே தான் பார்க்குறீங்க. நான் ஃப்ளைட் ஏதாச்சும் வந்தால் இன்னைக்கு கிட்டே காட்ட பார்க்குறேன். ஸோ அங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளைட் இறங்கிருக்குன்னு ஒன்று வந்து ரன்வேல ஏற போகுது. ஸோ சூப்பராக தெரியுது. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் ஏன் மூலியமாக இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரன்வேல வந்துட்டுருக்கு. சூப்பராக தெரியுது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை. ஃப்ளைட் ஏற போகுது, மேலே ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அழகாக மேலே ஏறிச்சு ஃப்ளைட்டு. ஸோ மரம் லைட்டாக மறைச்சிருக்கு, பட் ஆனால் சூப்பராக ஃப்ளைட் ஏறி இருக்கு. போதும்டா, இது போகும். சூப்பரான சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. நான் வந்து கேண்டில் வாங்கியிருக்கேன் ஏற்றுறதுக்கு சுவாமிக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சென்ட் தாமஸ் மவுண்ட்டு சர்ச்சு. நான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்தேன், மேலே சுவாமி கோயிலில் சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து அப்படியே நான் கிளம்புறேன். ஸோ மேலே வந்து சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு ரன்வே இருக்கும், ரன்வேல போய் ஃப்ளைட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மேலே இறங்குறது கீழே இறங்குறது ஃப்ளைட் சூப்பராக தெரியும், வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண அதெல்லாம் பார்த்துட்டு. அதே மாதிரி வந்து சன்செட் வியூ சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் வந்து சன்செட் வியூவும் பாருங்கள். ஸோ அப்புறமா வந்து சென்னை வியூங்க வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு. ஸோ டாப் வியூலேருந்து அழகாக சென்னையை பார்த்தோம். ஸோ அப்படியே கேமரா திருப்பிங்கன்னா ஃப்ளைட் பார்க்கலாம். இங்கே சர்ச் இருக்குது, சன்செட் வியூ பாயிண்ட், சென்னை வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ சர்ச்சை பார்த்துட்டு ஃபேமிலிஸோட சன்செட் வியூ பார்க்கலாம், ரன்வேயை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா பை, see you.